நம்ம வீட்டு ஆட்சி கதை தொடர்கிறது. 11வது கதை. என்ன மாப்பிள்ள, இம்புட்டு தூரம் நடந்தா வந்தீங்க, வண்டி என்னாச்சு என்று கேட்டாள் சரஸ்வதி பாட்டி. ஆமாம் ஆச்சி, வண்டி பஞ்சராக இருக்கும் போல், அதான் வழியில் சரி செஞ்சுக்கலான்னு பார்த்தோம். கடை எதுவுமே இல்லை, அதான் அப்படியே நடந்து வந்தாச்சு என்றான் ராஜன். ஏது கடை இல்லையா மாப்பிள்ள? வரும்போது ரோட்டை பார்த்து வந்தீங்களா இல்லை தாமரை பார்த்துட்டே வந்தீங்களா? அதெல்லாம் வழியில் 2 கடை இருக்குது. சரி, சின்னஞ்சிறுசுங்க, அப்படியே பேசிகிட்டே வந்திருப்பீங்க. இருக்கட்டும், அந்த வண்டியை வச்சுட்டு உள்ளே போங்க என்று கூறி அனுப்பினாள் சரஸ்வதி பாட்டி. வீட்டிற்குள் நுழைந்த தாமரையும் ராஜனும் கைகோர்த்து வருவதை பார்த்த அன்னத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தன் கணவனின் புகைப்படத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டாள். சரி வாங்க, சாப்பிட உட்காருங்க என்று கூறி மீனாட்சி ஆச்சி பரிமாறினாள். மறுநாள் காலை, சீக்கிரம் வாடி, உன்னை குளிக்க வச்சுட்டு நானும் குளிக்கணும் பொன்னி என்று வசந்தா பொன்னியை இழுத்து பிடித்து குளிக்க வைத்தாள். கண்ணாவா, இந்த சட்டையை போட்டுக்கோ, நம்ம ஐயனார் கோயிலுக்கு கிளம்ப வேணாமா என்று அனைவரும் சந்தோஷமாக கிளம்பினார்கள். ரோஹிணி, அந்த பொங்கலுக்கு தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? மறக்காமல் அந்த வேர்க்கடலை, முறுக்கு, அதிரசம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ என்றாள் அன்னம். அதெல்லாம் எதுக்குமா என்றாள் வான்மதி. இங்கிருந்து நடந்து தான் போகணும். ஐயனார் கோயில் காடு மாதிரி இருக்குது. வழியில் கடை எதுவுமே இல்லை. வழியில் எல்லாம் குழந்தைங்களா வேற இருக்குது. பசின்னு சொன்னால் என்னடா பண்ணுறது? அதுக்கு தான் அப்படி தண்ணியும் ஒரு கேனில் பிடிச்சி வச்சுக்கணும் என்று சொன்னால் அன்னம். சரிங்கம்மா, நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன் என்று சென்றாள் வான்மதி. அம்மா, எனக்கு சீடை எடுத்து வைக்கணும் என்று சீடைப்பையை எடுத்து உள்ளே வைத்தான் கணியன். கண்ணா, அக்கா கிளம்பிட்டாங்களான்னு பாருடா என்று அனுப்பினாள் அன்னம். அக்கா அக்கா என்று ஆடிக்கொண்டே சென்றான் கண்ணன். என்ன கண்ணா, உங்கள் அக்காவை கூப்பிட்ட வந்தையா என்று கேட்டான் ராஜன். ஆமாம், எங்கள் அக்காவை காணோம் என்று கேட்டான் கண்ணன். உங்கள் அக்கா தலை சீவிட்டு வருவாங்க, நீ உட்கார்ந்து என் கூட பேசு என்று கூறினான் ராஜன். ஓ சரிங்கத்தான் என்று கையில் வண்டி ஓட்டி கொண்டே ஓடினான் கண்ணன். தாமரை என்று சத்தம் கொடுத்தால் அன்னம். இருவரும் கண்ணனுடன் கீழே இறங்கினார்கள். வாங்க, சாப்பிட்டு கிளம்பலாமா என்று அனைவரும் சாப்பிட்டு கிளம்பினார்கள். சண்முகம், இந்தா இதை நீ எடுத்து வா ராசா. ரோஹிணி, அந்த பானை, கரண்டி, கம்பு இதெல்லாம் நீ எடுத்துக்கோ. வசந்தா, இந்தா பீடி குடத்தை. பொன்னி, வான்மதி அக்காவை கையை பிடிச்சிட்டு வா. கண்ணா, நீயும் கணியனும் ஆச்சி கையை பிடிச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளை, தாமரை, வாங்க கிளம்பலாம் என்று ஐயனார் கோவிலுக்கு கிளம்பினார்கள். என்ன அக்கா, கிளம்பிட்டீங்களா? அம்மா வாங்க, எல்லாம் கிளம்பி வந்தாச்சு, நம்மளைய பையையும் தூக்கிக்கலாம் என்று தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வள்ளி மற்றும் அவளின் தாய் சீதா லட்சுமி ஆச்சியும் கிளம்பினார்கள். டேய் குட்டிகளா, உங்கள் எல்லோருக்கும் வடை போட்டு கொண்டு வந்தேன், அப்படியே நடப்போம். எங்கேயும் மரத்தடி நிழல் வந்தால் உட்காந்து சாப்பிட்டு காலார நடப்போம் என்று மாறி மாறி பேசிக்கொண்டு இயற்கை காற்றை வாங்கி கொண்டு நடந்தார்கள். கண்ணா, என்னடா பைக்குள்ளே என்னத்தை கையை விட்டு தேடுற என்று வசந்தா கேட்டார். அக்கா, நானும் அப்போ இருந்து முறுக்கு தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது என்றான் கண்ணன். அட, இதை கேட்டால் தரமேட்டானா? இருடா என்று முறுக்கை எடுத்து கடிக்க கொடுத்தாள் கண்ணனுக்கு. ஐயனார் கோவில் செல்லும் வழியெங்கும் கற்களும் பாறைகளும் முட்களும் தான் இருந்தன. ஒருவரை ஒருவர் கைகளை பிடித்து கொண்டு நடந்து ஐயனார் கோயிலுக்கு சென்றார்கள். பொங்கல் படையல் போட்டு பூஜை செய்து முடித்த பிறகு அங்கே அமர்ந்து பொங்கல் சாப்பிட்டு சற்று இளைப்பாறினார்கள். குழந்தைகள் ஆங்காங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். மாலை நேரம் வந்த பின், சரி நம்ம கிளம்பலாமா, இனி காட்டுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது என்றாள் மீனாட்சி ஆச்சி. ஏன் ஆச்சி? ஐயனார் குதிரை மேலே ஏறி வந்துடுவாரா? இந்நேரத்துக்கு மேலே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்றான் கணியன். ஐயனார் வருவார், அதோட நிறைய காட்டு விலங்குகளும் வரும், அதனால தான் நம்ம கிளம்பலான்னு சொன்னேன் என்றாள் மீனாட்சி ஆச்சி. சரி சரி, அப்போ சீக்கிரம் கிளம்பலாம் என்றான் ராஜன். என்ன அத்தான், விலங்குகள் வரும்னு சொன்னதும் பயமா என்றாள் ரோஹிணி. அது இல்லை அத்தான், செகண்ட் ஷோ படத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பார். சரிதானே அக்கா நான் சொல்கிறது என்று வசந்தா தாமரையை பார்த்தாள். தாமரை ராஜனை பார்த்து சிரித்தாள். வாங்க வாங்க, அப்படியே நடப்போம், தாமரை போனதும் சாப்பிட்டு கிளம்புங்க என்றாள் மீனாட்சி ஆச்சி. ஆச்சி, அப்போ நாங்கள் என்று கேட்டார்கள் தாமரையின் தங்கைகள். சும்மா வாங்கடி, அவங்க 2 பேரும் கல்யாணமான சிறுசுங்க, இப்போ நீங்கள் என்னத்தை கூட போகணுமா? நம்ம நாளைக்கு போவோம் சரியா என்றாள் மீனாட்சி ஆச்சி. இருக்கட்டும் ஆச்சி, அவங்களும் வரட்டும், சேர்ந்தே போவோம். இப்போ என்ன என்று கூறினான் ராஜன். ராஜன் தாமரையின் மறுவீட்டு அழைப்பு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய நிகழ்வாக அமைந்தது. மறுநாள் காலை ராஜனும் தாமரையும் தங்கள் ஊருக்கு செல்ல கிளம்பினார்கள். தாமரை தன் அம்மாவை பார்த்து, அம்மா நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் முடிஞ்சால் இடையில வந்து போகிறேன் என்று கூறினார்.
சரி தாமரை, பார்த்து போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுவே போதும் என்றார்கள் மீனாட்சி ஆச்சியும் தாமரையும். அக்கா இந்தாங்க, பூ வச்சுட்டு போங்க என்று ஓடி வந்து கொடுத்தாள் வசந்தா. இரு வசந்தா, நான் ஊருக்கு கொண்டு வந்து தரேன், பூ வச்சு விடு என்று தங்கைகள் பூ வைத்து விட்டார்கள். எங்கே வான்மதி என்று தேடினாள் தாமரை. அக்கா குளிச்சுட்டு வந்தேன், இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பரீட்சை, அதான் சீக்கிரம் கிளம்பணும் என்றாள் வான்மதி. சரி வான்மதி, நல்லா பரீட்சை எழுதணும், லீவு விட்டால் ஊருக்கு வரணும், சரியா என்றாள் தாமரை. அக்கா நாங்கள் என்று கணியனும் கண்ணனும் பொன்னியும் குதித்தார்கள். நீங்களும் தான் வரணும், நீங்கள் இல்லாமையா? எல்லோரும் வீட்டுக்கு வாங்க. சரிங்க அத்தை, நாங்கள் கிளம்புறோம், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் கிளம்பி வருவோம் என்று கிளம்பினார்கள் இருவரும். அவர்கள் இருவரும் சென்ற பின் அன்னம் தன் மனதின் இறுக்கத்தை தவிர்க்க லைப்ரரி சென்றார். இத்தனை வருடங்களாக வீட்டிலிருந்து வந்த பெண் திடீரென்று வேறு வீட்டிற்கு சென்றால் வீடும் வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையும் சற்று கலக்கத்துடன் தானே இருக்கும். அன்று மாலை மீனாட்சி ஆச்சி, நான் இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறேன், வசந்தா தண்ணி எடுத்து முடிச்சுட்டு வந்தால் வர சொல்லுங்க, 2 பேர் சேர்ந்து டியூஷன் எடுக்கிறோம், இப்போ இன்னும் நிறைய பேருக்கு எடுக்கலாம் என்றாள் ரோஹிணி. சரி ரோஹிணி, வசந்தா வரட்டும், அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினாள் மீனாட்சி ஆச்சி. மறுநாள் காலை, வாங்க மாமா, அம்மா மாமா வந்திருக்காங்க, நீங்கள் உட்காருங்க மாமா என்று அஞ்சாப்பு பிள்ளையை அமரச் சொன்னாள் அன்னம். நல்லா இருக்கீங்களா அத்தை? அன்னக்களஞ்சியம், நீ எப்படிம்மா இருக்கிற? தாமரை மாப்பிள்ளை கிளம்பிட்டாங்களா என்று சைகையில் கேட்டார் அஞ்சாப்பு பிள்ளை. 2 நாள் முன்னே தான் கிளம்புனாங்க மாமா. ரோஹிணி பெரியப்பாக்கு காப்பி கொண்டு வாமா என்று தன் மகளிடம் அன்னம் கூறினாள். இதோ வரேங்கம்மா என்று காப்பியை கொண்டு வந்து அஞ்சாப்பு பெரியப்பாவிடம் கொடுத்தாள் ரோஹிணி. அதை வாங்கி அஞ்சாப்பு பிள்ளை, ஏம்மா ரோஹிணி, நீ வீட்டில் டியூஷன் நல்லா எடுக்கிற, நான் வேலை பார்க்குற நர்சரியில் வேலை பார்த்தா உனக்கும் வேலை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் தானே, என்ன சொல்கிற? ஆனால் அது நர்சரி தானே, அதுவும் சின்ன பள்ளிக்கூடம், அதனால் உடனே எடுத்துடனே சம்பளம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்ன, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியே போய் 4 மனுஷங்களை பார்த்து பழகலாம், உலக விவரம் தெரியும் என்று கூறினார். அதை கேட்ட ரோஹிணி ஆர்வத்துடன் தன் தாயிடம் அஞ்சாப்பு பெரியப்பா சொன்னதை எடுத்து கூறினார். இதை கேட்ட அன்னம், சரிங்க மாமா, நீங்கள் சொல்வது சரிதான், இந்த காலத்தில் வெளியுலக வாழ்க்கையும் அவசியம்தான், அங்கே வேலை பார்க்கட்டும், டீச்சர் ட்ரைனிங் பரீட்சை எழுதி பாஸ் ஆனால் அந்த நேரம் பார்த்து படிக்க கிளம்பட்டும் என்று கூறினாள் அன்னம். ரொம்ப சந்தோஷம் அன்னக்களஞ்சியம், நானே டீச்சர் ட்ரைனிங் பரீட்சை வரும்போது அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி கொடுக்கிறேன் என்றார் அஞ்சாப்பு பிள்ளை. சரிங்க மாமா, நாளையிலிருந்து அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினாள் அன்னம். சரி, அப்போ நான் கிளம்புறேன், நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் பார்க்கலாமா, வரேன் அன்னக்களஞ்சியம். அத்தை நான் கிளம்புறேன் என்று கூறி கிளம்பினார் அஞ்சாப்பு பிள்ளை. ஏதோ இந்த மாமா நமக்கு நேரத்துக்கு வந்து உதவி செய்கிறாரு என்று கூறினாள் அன்னம். ஆமாம் அண்ணா, ரொம்ப நல்ல மனுஷன், இப்போ தானே இந்த வாத்தியார் வேலை கிடச்சி கொஞ்சம் நல்ல வசதியாக வந்திருக்காக அவங்க குடும்பத்தில். ஆனால் சிறு வயதிலேயே உன்னை பொண்ணு கேட்டு வந்தாக இவங்க வீட்டில் இருந்து. ஆனால் உங்கள் அப்பா வசதி குறைவு வேணான்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்புறம்தான் இப்போ இந்த பிள்ளைய கல்யாணம் செஞ்சு வச்சாக. அதுவும் வாத்தியார் வேலை தானே பார்க்குது, நம்மளும் நல்லா இருக்கணும், அந்த ட்ரைனிங் படிவம் வாங்கி தரேன்னு படிக்கட்டுன்னு சொல்கிறாப்படி என்றாள் மீனாட்சி ஆச்சி. ஆமாம் அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் மாமா. சரி ரோஹிணி, நாளை காலையில் சீக்கிரம் கிளம்புமா என்று கூறினாள் அன்னம்.